இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல கெஸ்ட் வந்து தங்குறப்போ உங்ககிட்ட ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுப்பாங்களே, அது எதுக்கு தெரியுமா? சார் அது ரூல்ஸ் சார். அதான் அந்த ரூல்ஸ் எதுக்கு? இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணதான். எடுங்க. ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அங்க யார் தங்கி இருந்தாங்க, அவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். சார் இவங்க தான் சார். செந்தில் குமார், ரூம் நம்பர் 412. சரி, தேங்க்யூ. ஓகே சார். வேற ஏதாவது தேவைப்பட்டா வரேன். சரிங்க சார், வாங்க. அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த அட்ரஸ் தான். வீடு பூட்டிருக்க. இப்ப என்ன பண்றது? சார், யார் சார் வேணும்? ரொம்ப நேரமா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. அண்ணா, இங்க செந்தில்குமார் ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்காரா? ஆமா சார், அவர் இந்த வீட்டில் தான் இருந்தாரு. ஆனா இப்போ இல்லை. இப்ப இல்லையா? எங்க போயிட்டாங்க? அவங்க 2 நாளைக்கு முன்னாடி வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? அது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஏதோ வேளச்சேரி பக்கம் சொந்தமா வீடு வாங்கிட்டு போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். ஓகேண்ணா, தேங்க்யூ. நல்லது. ஹலோ. ஹலோ செந்தில். ஆமா, நீங்க? ஏஎஸ்பி அன்பு பேசுறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? ஸ்டேஷனா? எதுக்கு சார்? அது நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட மகாபலிபுரத்துல தங்கியிருந்தீங்கல்ல, அது சம்பந்தமா கொஞ்சம் விசாரிக்கணும். சார் சார் யார் சார் நீங்க? ஃபோன் பண்ணி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சாரி சார், ராங் நம்பர். ஹலோ. கட் பண்ணிட்டான். ஏழுமலை சார், சொல்லுங்க சார். நான் ஒரு நம்பர் அனுப்புறேன். சைபர் கிரைம்ல சொல்லி அந்த நம்பரோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏழுமலை இமிடியேட்டா சொல்லுங்க, எனக்கு அது உடனே வேணும். ஓகே சார். அன்பு. ஏய் மாயா, நீ இங்கே தான் இருக்கியா? நான் கவனிக்கவே இல்லை. எங்க போயிட்டு வர? அது நைட்டு சரியா தூக்கம் இல்லை. காலையிலயும் என்னன்னு தெரியல, சீக்கிரமே முழிப்பு வந்துருச்சு. அதான் சும்மா ரிலாக்ஸா வெளியே போயிட்டு வரலான்னு.
என்ன ஏன் இப்படி பாக்குற? நீ போய் சொல்ற அன்பு. உன் கண்ணுல உண்மையே இல்ல. உண்மையே சொல்லு, எங்க போயிட்டு வர? ஏ மாயா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். இல்ல, நீ இன்னும் அந்த கேஸ்ல இருந்து மனசளவுல ரிலீவ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன் அன்பு, ஏன் இப்படி ஒண்ணு நீயே கஷ்டப்படுத்திக்கிற? விட்டுட்டு நிம்மதியா இருக்க வேண்டியதானே? ஐயோ மாயா, நான் அந்த கேஸ்ல இருந்து எப்போ வெளியே வந்துட்டேன். இங்க பாரு, இப்போதைக்கு எனக்கு இந்த ஊர்ல இருந்து கிளம்புனா போதும்னு இருக்கு. ஆனா அப்படி சட்டுன்னு கிளம்ப முடியாதுல்ல, சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. சரி, சும்மா தானே இருக்கோம், அதெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் தான், அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. நம்புமா, நான் இனி இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக மாட்டேன், நிஜமா. அப்ப சரி, நீ உட்காரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ம். சார், நீங்க ஒரு நம்பர் கொடுத்து சைபர் கிரைமில் லொகேஷன் ட்ரேஸ் அவுட் பண்ண சொன்னீங்கல்ல, லைன்ல இருக்காங்க. ஒரு நிமிஷம், இங்க வேணாம், உள்ள போயிடலாம். ஓகே சார். கொஞ்சம் இருங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க. பேசுங்க சார். லொகேஷன் ட்ரேஸ் பண்ணியாச்சா? சார் பண்ணிட்டேன் சார். வேளச்சேரியில் உள்ள அட்ரஸ் தான் சார். நான் ஃபுல் அட்ரஸ் அண்ட் லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார். குட், சூப்பர். ஏழுமலை, நம்ம இப்போ உடனே அந்த அட்ரஸ்க்கு போகணும். ஓகே சார். அன்பு, அன்பு, எங்க போனா அதுக்குள்ள? மாயா, அன்பு, அதுக்குள்ள எங்க போயிட்ட? சொல்லிட்டு போக மாட்டியா? ஹே மாயா, சாரி, அதுக்குள்ள எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? மாயா, நான் உனக்கு அப்புறம் வந்து சொல்றேன், வை. ராஸ்கல் எடுக்க மாட்டேங்கிறான். கட் பண்றான். எழுமல, அந்த லொகேஷன் போங்க. ஓகே சார். சார், இந்த வீடு தான் காமிக்குது. எழுமல சார், உள்ள போய் கூட்டு வாங்க. ஓகே சார். சார், இவன் தான் உள்ள இருந்தான். சார் சொல்லுங்க சார், என்ன விஷயம்? போனீங்கடா? பாக்கெட்ல இருக்கு சார். போன் அடிச்சு எடுக்க மாட்டியா? போன் அடிச்சு எடுக்க மாட்டியா? போன் அடிச்சு எடுக்க மாட்டியா? போன் அட்டன் பண்ணலனா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? ஓட்டணும். சார் 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 சட்டையை விடுங்க சார், வீட்டில் யாராவது பார்த்துட்டு போறாங்க சார். பார்த்தாங்கன்னா அசிங்கமாயிடும் சார். நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்றேன் சார், கேளுங்க சார். அது இங்க பார், ஒழுங்கா வந்து நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். இல்லன்னு போய். சார் சார் சொல்லிடு சார், சொல்லிடு சார். ஒரு நிமிஷம் சார், வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லி சமாளிச்சுட்டு வந்துடுறேன் சார். நீ அதெல்லாம் அப்புறம் சமாளிச்சுக்கலாம், போய் வண்டியில இருப்போம். சார் போடா சார். வா எழுமல சார், வண்டி எடுங்க. ஓகே சார். ஏறா சார். டேய், உங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்துச்சுல? ஆமா சார். அந்த பொண்ணை ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சார் அவங்க எதுக்கு சார்? டேய், ஒழுங்கா வர சொன்னா உங்க பேர் எதுலயுமே இன்வால்வ் ஆகாம இந்த விஷயத்தை நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாம். இல்லனா உன் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். எப்படி வசதி? சார் சார் அதெல்லாம் வேணாம் சார், நான் இப்பவே கால் பண்ணி வர சொல்றேன் சார்.
சொல்லிட்டேன் சார். நம்ம இப்படியே போகிற வழியில் பிக்கப் பண்ணிக்கலாம் சார். ம், ஏழுமலை போங்க. ஓகே சார். ஏழுமலை சார், காஃபி ஆர்டர் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன் சார். இவங்க எதுவும் வேணாங்கிறாங்க. சரி, நீங்க சாப்பிட்டு வெளியில வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். நான் இவங்க 2 பேரையும் விசாரிச்சுட்டு வரேன். சார். ஏன்பா செந்தில் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட வேண்டியதானே? இல்லை சார், எங்களுக்கு எதுவும் வேண்டாம் சார். எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சி விடுங்க சார். இங்கே யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஏன் பார்த்தா என்ன? 2 பேரும் லவ் தானே பண்றீங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படுறீங்க? அப்படி இல்லை சார், காவியா வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. நாங்கள் எப்போவும் இப்படிலாம் பப்ளிக்கில் மீட் பண்ண மாட்டோம். வீட்டில் யாராவது பார்த்துட்டா ரிஸ்க் ஆகிடும் சார். அதான். ஓ, பப்ளிக்ல மீட்டே பண்ண மாட்டீங்க. ஆனா மகாபலிபுரம் போய் ரெசார்ட்ல ரூம் எல்லாம் போடுவீங்க, அப்படிதானே? சார், எனக்கு புரியல. ஏன் நாங்கள் மகாபலிபுரம் போனது மட்டும் இஷ்யூ ஆகுது? யாரும் பண்ணாத ஏன் நாங்கள் பண்ணிட்டோம்? ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நோ செந்தில், நீங்க ட்ரிப் போனதெல்லாம் தப்பே இல்லை. ஆனா நீங்க 2 பேரும் போனப்போ அங்க ஏதோ நடந்திருக்கு. நீங்க 2 பேரும் அதை மறைக்க பாக்குறீங்க, அதுதான் ரொம்ப தப்பு. அது என்னன்னு சொல்லிட்டா நானே உங்களை விட்டுருவேன். இல்லனா ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிக்க வேண்டியிருக்கும். சார் நம்புங்க சார், சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸ்டேஷன் அது இதுன்னு பயமுறுத்தாதீங்க சார். வீட்டுல தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. காவியா, நீ ஏன் பயப்படுற? ஃபர்ஸ்ட் அலாம் இரு. சார், நிஜமாவுமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். நீங்கள் வீட்டுக்கே வந்து கூப்பிட்டதுனால தான் நான் வேற வழியே இல்லாமல் உங்கள் கூட வந்தேன். காவியா நம்ம கூட ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது சார். சரி சரி, எனக்கு புரியுது. எனக்கும் டைம் வேஸ்ட் பண்றதெல்லாம் பிடிக்காது. செந்தில், நான் ஸ்ட்ரைட்டா சில கேள்விகள் கேட்கிறேன். நீங்க 2 பேரும் எதையும் மறைக்காம உண்மையை சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்கன்னா நீங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். கேக்கட்டா? நீங்க 2 பேரும் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி மகாபலிபுரத்தில் இருக்கிற ரெசார்ட்டுக்கு போனீங்களா? ஆமாம் சார். சரி, எதுக்கு போனீங்க? சொல்லுங்க செந்தில், எதுக்கு மகாபலிபுரம் போனீங்க? சார், இவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க சார். நாங்கள் லவ் பண்ணுறோன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. நான் தான் சொன்னேனே சார், உங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுன்னு. நானும் இந்த விஷயத்த எங்கள் வீட்டில் பேசுகிற நிலைமையில இல்லை. அதான் சார் ஃபர்தராக என்ன செய்யலான்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வேற ஒன்றும் இல்லை சார். சார், நாங்க உண்மையாவே 4 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல தான் சார் இருக்கோம். கண்டிப்பா கல்யாணம் தான் பண்ணிக்க போறோம். நிஜமாவே வீட்ல பிரஷர் தாங்க முடியாம தான் ஒரு நாள் வெளியில போய் நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு போனோம். சரி, 2 பேரும் மகாபலிபுரம் போனீங்களே, நிம்மதியா இருந்தீங்களா? செந்தில், எப்ப தெரியுமா ஒருத்தன் போலீஸை பார்த்து பயப்படுவான்? அவன் தப்பு பண்ணும்போது தான். நீ நான் போன் பண்ணும்போதே ராங் நம்பர்னு சொல்லி கட் பண்ணல, அப்பவே தெரிஞ்சிடுச்சு நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. அது என்ன தப்புன்னு நீங்களே சொல்லிட்டா நல்லது. சார், நாங்க எந்த தப்புமே பண்ணல சார். சார், திடீர்னு போலீஸ் ஃபோன் பண்ணி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு மகாபலிபுரம் வரைக்கும் போனியான்னு கேட்டால் யாராக இருந்தாலும் பயப்பட தான் சார் செய்வாங்க. இதில் நான் மட்டும் இன்வால்வ் ஆகியிருந்தா பரவாயில்ல, காவியாவும் இன்வால்வ் ஆயிருக்கா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்படி என்ன சார் தப்பு செஞ்சிருக்க முடியும்? போல சார், காஃபி. தேங்க்யூ. செந்தில், நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க.
ஆமா. சரிங்க மாயா, நீங்கள் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஆ. மாயா, என்ன சாப்பிட்றீங்க? ஆ, மித்ரா, உனக்கு? ஆ, எனக்கு ஒரு காஃபி போதுங்க. எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி. வேற தோறேன் சார். சார் என்ன சாப்பிட்றீங்க? 3 காஃபி 1 ஸ்ட்ராங்கா? ஓகே சார். அப்புறம் சொல்லுங்க மாயா, என்ன ஸ்டேட்டஸ்? ஒன்றும் இல்லை சார், நான் காலையில சொன்னதுதான். அன்பு 2 நாள்ல கோயம்புத்தூர் கிளம்ப ரெடி ஆயிட்டாரு. கமிஷனர் இந்த கேஸை கார்த்திக் மிஸ்ஸிங்னு சொல்லி க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. சொல்லப்போனா உண்மையிலே இப்போதான் ஒரு பெரிய தலைவலி முடிச்ச மாதிரி இருக்கு மாயா. என்ன குறைச்சல் கொடுத்தா அந்த ஆளு. ஆமா மாயா, எப்படி நீங்க அந்த ஆள் கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஐயோ வினய், சாரி சாரி மாயா, Sorry. நான் ஏதோ சின்ன. இட்ஸ் ஓகே சார். அன்பு வெளியில ஒரு மாதிரி, வீட்ல ஒரு மாதிரி. ஆளு பர்சனலா ரொம்ப ஸ்வீட் தான். வேலைன்னு வந்துட்டா மட்டும் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி என்னென்னமோ செய்வாரு. ஏன் மாயா, இந்த மாதிரி நீங்க அவருக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்றதுனால எதுவும் இஷ்யூ இல்லையே? அதெல்லாம் இல்ல மித்ரா, நாங்க இந்த விஷயம்லாம் தெளிவா பேசிட்டு தான் கல்யாணமே பண்ணோம். ஏய், அடிச்சது போதும். இப்ப உண்மையை சொல்றீங்களா இல்ல என் ட்ரீட்மெண்ட் என்னன்னு காட்டவா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? நாங்க தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றோம்ல. தேவையில்லாம எங்களை ஏன் சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? செந்தில் ப்ளீஸ் அமைதியா இரு. சார் சத்தியமா எங்களுக்கும் நீங்க சொல்ற இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சரி, நானும் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் வேற சின்ன பசங்களா இருக்கீங்க. வீட்டுக்கு தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம்னு பார்த்தா 2 பேரும் கோஆபரேட் பண்ற மாதிரியே தெரியலையே. இனிமே நான் லீகலா ப்ரொசீட் பண்றதை தவிர வேற வழியே கிடையாது. சரி, ஓகே, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நான் சர்ச் வாரண்டோட உங்க 2 பேர் வீட்டுக்கு வரேன். ஐயோ சார் வீட்டுக்குலாம் வேண்டாம் சார். சார் சார் சத்தியமா எங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். நாங்க கொலையில பண்ணவே இல்லை சார். நீங்க வீணா எங்க மேல பழிய போட பாக்குறீங்க சார். செந்தில், அதெல்லாம் நானே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க தங்கியிருந்த ரெசார்ட்ல, நீங்க தங்கியிருந்த அதே நைட்ல, அதுவும் உங்க ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தான் கொலை நடந்திருக்கு. இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னா அதை நாங்க நம்பிடணுமா? இந்த பார், போலீஸ்க்கு ஒரு சந்தேகம்னு வந்துச்சுன்னா அதை விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுப்பாங்க. சரி, நான் கமிஷனர் கிட்ட போய் உங்க 2 பேர் வீட்டையும் சர்ச் பண்றதுக்கும் அப்புறம் உங்களை ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்கிறதுக்கும் பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்கறேன். சார் வேண்டாம் சார், நாங்க உண்மையை ஒத்துக்கிறோம் சார். உண்மையை சொல்லிடுறோம் சார். நல்ல விதமா நடந்துக்கிட்டா எங்கேயுமே மதிப்பு இல்ல. கேட்கிற மாதிரி கேட்டாதான் உண்மை வருது இல்ல? சரி, சொல்லுங்க, அந்த கொலை ஏன் பண்ணீங்க? ஐயோ சார், நாங்க கொலையெல்லாம் பண்ணல சார். பின்ன சார், நாங்கள் தான் சொன்னோமே சார் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்னு. அதான் அன்றைக்கி நைட்டு அதை பற்றி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது நடுராத்திரி திடீர்னு ஏதோ வித்தியாசமாக சத்தம் கடிச்சு. யாரோ போகிறதும் வரதுமா சத்தம் கடிச்சு. சார் இவன் வேண்டான்னு தான் சார் சொன்னான். நான் தான் ஒரு ஆர்வத்துல வெளியில போய் என்னன்னு பார்க்கலான்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல சார், எனக்கு ஏதாவது நல்ல கண்டென்ட் கிடைச்சா அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போடுறது என்னோட பழக்கம் சார். அதனால வெளியில ஏதாவது பதட்டமா நடந்தா கண்டென்ட்டுக்கு ஆகுமேன்னு நான் வீடியோ ஆன் பண்ணி கதவை திறந்து வெளியில போய் பார்த்தேன் சார். அங்க 2 பேர் ஏதோ ஒண்ணு பெட்ஷீட்ல சுத்தி யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆமாம் சார், ஆனால் பார்க்கறதுக்கு டெட் பாடி மாதிரியே இருந்துச்சு சார். எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார். அதான் உடனே சத்தம் எதுவும் போடாமல் நாங்கள் திரும்ப ரூமுக்கே போயிட்டோம். ஆனால் ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரிஞ்சது சார். அதான் காலையிலேயே ரூமை காலி பண்ணிட்டோம் சார். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் எதுலையுமே போஸ்ட் பண்ணல சார். எனக்கு ரொம்ப பயமா போச்சு சார். போலீஸ் கேஸ் ஆனா எங்களையும் விசாரிப்பாங்க, வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருமோன்னு பயந்துதான் சார் நாங்க அமைதியா வந்துட்டோம். ஆனா நீங்க கரெக்டா எங்களை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க சார். சார், இதுக்கு மேலே எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். மாயா,
இந்த கேஸை மறுபடியும் யார்கிட்டயா கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். ஏன்னா கமிஷனர் கார்த்திக் ஃபாரின் தப்பிச்சிருக்கலாம், இல்ல தப்பிக்க முயற்சி பண்ணலாம்னு நம்புறாரு. அவன் பாஸ்போர்ட்டை வேற பிளாக் பண்ணியாச்சு. அப்புறம் செக்ரட்டேரியட்லயும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிபார்ட்மெண்ட்லயும் வேற ரொம்ப ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. அதனால கார்த்திக் மிஸ்ஸிங்னு அவங்க கேஸை முடிக்க டிசைட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லது மாயா. என் லைஃப்ல இனிமே கார்த்திக்குங்கிற பேரை கேட்காம நிம்மதியா இருக்கலாம். இப்போதைக்கு எங்களுக்கும் அதான் தேவை. மாயா, ஐயோ வினய், சாரிங்க, தெரியாம சரி ஓகே, பதறாத. நீங்க பேசிட்டுங்க, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன். தள்ளி வந்துறேன். வாங்க. இரு வந்துறேன்.